இப்போ நம்ம பஃபெட்டுங்க கொலம்பியா போகிறாரு. கிரஹாம் கூட வந்து சேர்ந்து படித்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொலம்பியா போகிறாரு. ஆனால் கொலம்பியா போகிறதுக்கு கொஞ்சம் தாமதமானதுனால அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழக விடுதிகள் எல்லாமே ஃபுல்லாகிடுது. அதனால் இவருக்கு வந்து இடம் கிடைக்கலிங்க. இப்போ வெளியே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா யங் மேன்ஸ் அதாவது கிறிஸ்டியன்ஸ் யங் மேன் அசோசியேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த அமைப்பு கீழே வந்து நிறைய கட்டடங்களை கட்டி விட்ருப்பாங்க. அங்கே வந்து தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து தங்கிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா ஒரு காமன் பெட்ரூம் மாதிரி இருக்கும். டாய்லெட் ஆகட்டும், இல்லை குளிக்கிற இடமாகட்டும், எல்லாமே காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து பஃபெட் தங்குறாருங்க. அதுக்கு வந்து ஒரு நாள் வாடகை பார்த்தீங்கன்னா 10 சென்ட் அந்த காலகட்டங்களில். அப்புறம் தனிப்பட்ட முறையில் ஒரு அறைவன் எடுக்கிறார். அதே இடத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு தனியாக ஒரு அறைவன் எடுக்கிறாரு படிக்கிறதுக்காக. அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 சென்ட்டுங்க. இதுவே வந்து நார்மலாக அந்த காலகட்டங்களில் நியூ இயர் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய வாடகைகள் அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா $3லிருந்து $5 செலவாகும் தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கினா. ஆனால் பஃபெட் அதை செய்யலை. ஆனால் பஃபெட்டை காசு இல்லாமல் இல்லைங்க. அவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப்புக்காக கொடுக்கப்பட்ட $500 கையிருப்பு இருக்குது. அதுபோக அவருடைய அப்பா வந்து நீ வந்து கொலம்பியா போயிட்டு தம் அடிக்கக்கூடாது, அந்த ஒப்பந்தத்துக்கு நீ மதிக்கிற அப்படின்னா உனக்கு நான் ஒரு $2000 தரேன் அப்படின்னாரு. ஸோ அந்த $2000 அவர் கையில் இருக்குது. அதுபோக இவருடைய சேமிப்பு $10,000 இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா $13,000 ஆகிப்போச்சு. அதுபோக பார்த்தீங்கன்னா இவர் முதலீடு பண்ணி வச்சுட்டு இருக்கிற ஒரு ஃபுட்பால் கம்பெனியில் ஒரு $350 இருக்குது. அதுபோக இவருடைய கார் பங்குதாரரில் ஒரு பாதியான பார்ட்னர்ஷிப் இவர்கிட்ட இருக்குது. இவர் வந்து கொஞ்சம் சாதாரண ஆள் இல்லை. ஏன்னா அந்த காலத்துலேயே 40 ஏக்கரை பண்ணையம் பிடிச்சவருக்கு இந்த காசு கொடுத்து பெரிய லெவலில் இருக்க முடியாத என்ன. இதே நம்ம இந்த லெவலுக்கு இருந்தோம் அப்படின்னா இந்நேரம் நம்ம நல்லா ஜம்முன்னு எல்லா சொகுசோட வாழ்க்கையும் வாழ்ந்துருப்போம். ஆனால் அவர் அது பண்ணாமல் ரொம்ப சிக்கனமாக இருந்துட்டு அவர் மனசில் ரொம்ப ஆழமாக நம்பிச்சார். ஒவ்வொரு டாலரும் எதிர்காலத்தில் $10 உருமாறும். லாரி போட்டுங்க. அந்த ஒவ்வொரு டாலரும் $10 உருமாறும். இது வந்து ஸ்னோபால், சின்ன சின்ன ஸ்னோபால். இந்த சின்ன சின்ன ஸ்னோபாலெல்லாம் பனி உருண்டைகள்லாம் உருண்டி ஒரு நாள் பெருசாகும்னு ரொம்ப ஆழமாக நம்பினார். அதனால் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்திருக்காரு. காசை வச்சுக்கிட்டு எளிமையாக வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் முதல் நாள் அவர் காலேஜ் போகிறாரு. அங்கே வந்து டூட் அவருடைய அதாவது கிரஹாமுடைய நெருங்கிய நண்பர் வந்து கிளாஸ் எடுத்துருக்காரு. வாரன் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த அன்னைக்கு வந்து அவர் வந்து ஃபைனான்ஸ் அண்டு இன்சூரன்ஸ் அந்த சம்மந்தம்